பாருங்க, படிங்க. தாவீது கெபியில் இருக்கும்போது பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கீல் என்னும் சங்கீதம். கெபியில் இருக்கும்போது சவுல் ராஜாவுக்கு பயந்து ஓடுகிறான். சவுல் ராஜா வேட்டையாடி இப்படியாவது தாவீது என்ன செய்யணும், கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் இருக்கும்போது ஒவ்வொரு இடமா போறார். அப்படி போகும்போது ஒரு கெபியில் இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையில கூட அவர் கர்த்தர் என்ன செய்யல, விடலை. அவர் ஒரு விண்ணப்பம் பண்றார். என்ன விண்ணப்பம் சொன்னா, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் அப்படி சொல்லிவிட்டு அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். நல்லா கவனிங்க எனக்கு அன்பானவர்களே, தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்த அண்ணாலை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவள் அதுக்கப்புறம் துக்கமுகமாக இல்லை. நம்ம மனுஷர் முன்பாக நம்ம துக்கமாக இருக்கிறத விட தேவ சமூகத்தில் நம்முடைய நெருக்கத்தை ஆண்டோட சமூகத்தில் சொல்லி ஜெபிக்கும் பொழுது நெருக்கத்திருந்த நமக்கு அவர் விசாலம் உண்டாக்குற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? எரேமியா சொல்லுகிறது, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு என்ன செய்வேன், சகாயம் பண்ணுவேன் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இந்த வசனம் பாருங்க, என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர், நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு என்ன செஞ்சாங்க, கண்ணி வைக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தில் பலவிதமான சூழ்நிலைகள் ஏற்படும் போது நமக்கு ஒரு டவுட் வரும், யாராவது நமக்கு விரோதமாக எதையாவது செய்கிறார்களா? எனது உலகம் அப்படிதான். நல்லா இருந்தால் யாருக்கும் பிடிக்கவே, ஒருத்தர் புதுசாக ஒரு கார் வாங்கிட்டான்னா அவன் எப்படி வாங்கினான், எப்படி வாங்கியிருப்பான், ஒரு புதுசாக வீடு கட்டிட்டானே செஞ்சுவான், எப்படி கட்டியிருப்பான். அப்படி சொல்லும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஒருவேளை சம்மதம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாவீதுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது கர்த்தர் சொல்கிறான், அடுத்து சொல்கிறான், வலதுபுறமாய் கண்ணோக்கி பாருங்க, என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிட்டு என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும். ஆமாம், சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற போராட்டங்கள், நிந்தைகள், அவமானம் நம்ம வாழ்ந்து இருக்கும்போது சில பேர் உண்மையாகவே நம்ம நேசிக்கிறோம் தான் விசாரிப்பாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் மற்றவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒருவேளை என்ன ஆட்டம் ஆடின நீ கண்டிப்பாக நீ அனுபவிச்சு தான் ஆகணும், கொஞ்சம் நஞ்சமாவா ஆடினேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கூட நம்ம விசாரிக்க ஒருத்தர் இல்லை. அதனால தான் பேதுரு சொல்கிறாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரான விட உங்களுக்கு கவலையெல்லாம். ஆமாம், அவன் சொல்கிறான் பாருங்கள், வலதுபுறமாக பார்க்குறேன் யாருமே இல்லை, லெஃப்ட் சைடு பார்க்குறேன் யாருமே இல்லை, என்னை அறிவார் ஒருவரும் யாருமே கிடையாது. உங்கள் இருதயத்தை அறிந்தவங்க யாருமே கிடையாது. இருதயத்தை சோதித்து அறிகிற ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? ரெண்டாவதாக அவன் சொல்கிறான், என் ஆத்துமா விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் வந்துருந்தீங்கன்னா நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி விசாலமான இடத்துல கொண்டு போகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தாவே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் அடைக்கலும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர் என்றேன், என் கூக்குரலுக்கு செவி கொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன், என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர் என்னிலும் பலவான்களாக இருக்கிறார்கள். நம்மளை ஃபாலோ பண்ணுறோம் யாரு? நம்மளை விட பெரிய ஆளுங்க. சின்ன ஆளாக இருந்தாலும் நம்ம திரும்பி சண்டை போட்டுடலாம். நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க, நமக்கு கண்ணி வைக்கிறவங்க, நம்மளை பின்தொடர்வங்க ரொம்ப பெரிய ஆள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எல்லாத்துக்கும் பெரிய ஆள் நம்ம கூட வந்திருக்கிறார். உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருப்பவர், அந்த எண்ணம் நமக்குள்ளே வரணும். அப்படி வந்தால் எவ்வளோ பெரிய ஆள் நம்ம பின்னாடி வந்தால் கூட கடைசியில் நம்மளை என்ன செஞ்சுட்டு போவோம், வாழ்த்துட்டு தான் போவோம். சவுல் ராஜா என்ன சொல்கிறார் கடைசியில் தாவீதை பார்த்து, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ அவ்வளவுதான், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் யாரே சாகடிக்கணும்னு வந்தவர் சொல்லிட்டு போறாரு. அவனை விட்டக்கூடாது, அவனை அழிச்சிட்டு தான் ஒரு வேலை, அவனை ஒரு வழி பண்ணுவேன்னு சொல்லி வந்தவன் சொல்லிட்டு போறான், என் குமாரனாகிய தாவீதேன்றான். அவன் பிள்ளையா மாத்துறான். என் குமாரனாகிய தாவீதே, நீ என்ன செய்வேன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மேன்மேலும்
பலப்படுவாய்ன்னு சொல்லி ஆசீர்வதிச்சுட்டு அவன் போயிடுறாரு. அப்ப எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாருன்னா ஒரு தயவு உங்களுக்கு வரும். ஏன்னா அவன் சொல்றான் பாருங்க, உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும், எனக்கு நீ தயவு செய்யும் போது நீதிமான்களை சூழ்ந்து கொள்வார்கள். அப்போ ஆண்டவர் எல்லா சூழ்நிலையில யார் கைவிட்டலாம் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம். நேற்று கூட ஒரு சகோதரர் நம்ம சர்ச்சுக்கு வரவர் தான், ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு நேற்று ஈவினிங் நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். அவரும் அவங்க மனைவி வந்துடுறாங்க. அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன், யோசேப்பே ஜெயிலில் போட்டால் கூட சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைச்சது. நம்ம உண்மையாக தேவனை விசுவாசிக்கிற, தேவனை நம்புகிற தேவ பிள்ளையா இருந்தால் எங்கே எடுத்துமே நம்மளை போட்டாலும் அங்கே ஒரு தயவுக்கு ஒரு ஆள் வச்சிருப்பார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் எனக்கு அதான் யோசிப்பேன், நீர் எனக்கு தயவு செய்யும் போது அப்படின்னா ஆண்டவர் நமக்கு இந்த சூழ்நிலாம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, பாடுகள் வரும்போது, உபத்திரம் வரும்போது, வேதனை வரும்போது, கண்ணீர் வரும்போது, கவலை வரும்போது எங்கே போயிட்டார் ஆண்டவர் தெரியல. ஆண்டவர் மேலே தயவாக தான் இருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சங்கீதம் 30:5 வாசிக்கும் போது, வேகமாக வாசிக்க ஒரு சில வசனத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 30:5 வாசிக்கும் போது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. நம்ம மேல கோபப்படுவார் ஆண்டவர். சில நேரங்கள் நாம பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுதெல்லாம் நம்ம மேல கோபம் ஒரு ஆண்டவருக்கு. நம்ம கோபம் வேற, அவருடைய கோபம் வேற. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி நிலை நிறுத்தாது. ஆண்டவர் கோபம் ஒரு நிமிஷம், ஆனால் தயவோ நீடிய வாழ்வுன்றது. அதே சங்கீதம் 142:7 வாசிக்கும் போது, மன்னிக்கிறேன் கர்த்தருக்கு சதா வாசிச்சோம். அதே உபாகம் 7:9 வாசிக்கும் போது, சீக்கிரம் உபாகம் 7:9 வாசிக்கிற வேளையில, ஆகையால் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரதிட்சயமாய் பதிலளிக்கிறவர் என்றும் போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1000 தலைமுறைக்கு இறக்க செய்கிறவராக இருக்கிறார். நீ ஒன்று அந்த பிரமாணங்களை கை கொண்டா போதும், அந்த கட்டளைகளை கை கொண்டா போதும், ஆண்டவர் சொல்ற வார்த்தை கீழ்ப்படிஞ்சா போதும். இந்த உபாகம புத்தகத்தை நான் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷமா ஆண்டவர் கடினமா நடத்துறாரு. ஏன் நடத்துறாரு சொன்னா, சில நேரங்கள் அவங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறாங்க. நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சு நம்ம அலைந்து திரிவோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி நீ அலைந்து திரிவதில்லை. எதுக்காக நம்ம அலைந்து திரிவுனா, சொல்ற உன் அருவருப்புகளை நீ அகற்றி விட்டால் அலைந்து திரிவதில்லை. எத்தனையோ அருவருப்புகளை ஆண்டவர் அந்த சொல்லும் போது ஒரு சில காரியங்கள் நான் வச்சிருக்கிறேன், என்னென்ன அருவருப்பு நம்ம செய்கிறோம் ஆண்டவருக்கு பிரியமில்லாதுன்னு சொல்லி. அப்போ இந்த காலை வேளையில உனக்கு அவர் தயவு செய்கிறாராம். பாருங்க, அந்த அழகா அந்த அம்மா சொல்றாங்க, ரூத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது வாசிச்சு பாருங்களேன். கர்த்தருக்கு ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் இப்படியா சொல்லுகிறது, அப்பொழுது அவள் தரையில முகம் குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படிக்கு எதனாலே உமக்கு கண்களில் தயவு கிடைத்தது என்றா. அல்லேலூயா சொல்லுவோமா? கேட்க ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஆனா 1:8 சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, மருமகளையோ நோக்கி நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு போயிடுங்க, மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக, என்னை விட்டு போயிடுங்கன்றாங்க. நிறைய பேர் நீங்க அப்படிதான் கர்த்தரை விட்டு தூரம் போயிடுறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதே 2:20 வாசிக்கிற வேலையில, ரூத் 2:20 வாசிக்கிற வேலையில, அப்பொழுது நகோமி பார்த்து உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும்
தயவு செய்கிற கர்த்தராலே. ஆமா, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற தேவன். நீங்க சொல்லுவோமா? மரித்து போனால் அந்த குடும்பத்தை கர்த்தர் விட மாட்டார். அந்த குடும்பத்திற்கு அவர் தயவு செய்கிற தேவனாக இருக்கிறார். நான் எத்தனையோ இடத்துல பார்த்துருக்கிறேன். திடீர்னு அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் மரித்து போடுவோம், முக்கியமான ஆள். ஆனால் ஆண்டவர் அந்த குடும்பத்திற்கு தயவு செய்து அவங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் இந்த காலவெளியில் கண்பான தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு தயவு செய்ய போறார். அப்படி தயவு செய்யும் பொழுது நீதிமான்கள் சூழ்ந்து கொள்வாங்களாம். அங்கே சொல்லுவோமா? ஏன்னா 39ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் மாத்திரம் ஒரு வசனத்தை வாசி நான் முடிச்சிடுவோம். 39:4-21 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39:4. யோசேப்பிடத்தில் தயவு வைத்து தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாய் யாருங்க? ஒரு அடிமைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த போத்திபார் என்ன செய்யறான்? அதிகாரியா மாத்திரம். அப்போ அங்க அவருக்கு தயவு கிடைக்குது. சிறைச்சாலைக்குள்ள போறான், அங்க ஒரு தயவு கிடைக்குது. நிச்சயமா சொல்றேன், இந்த மாசத்துல இந்த வாரத்துல உங்களுக்கு ஒரு தயவு கர்த்தர் தர போகிறார். உங்களுக்கு ஒரு தயவு கிடைக்க போகுது. உங்க ஃபார்ம் எல்லாம் சக்சஸ் ஆக போகுது. நீங்க எங்கெல்லாம் விண்ணப்பம் அதெல்லாம் கர்த்தர் விண்ணப்பத்தை கர்த்தர் செவி கொடுக்க போறார். தயவா இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்க பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்க போகுது. உங்களுக்கு தயவு கிடைக்க போகிறது. கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்து ஆசீர்வதிக்க போகிறார். அவங்க குடும்பம் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. சில பேர் கூட சொல்ல மாட்டீங்க. அது ஒரு விஷயம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் என்ன செஞ்சாலும் சொல்ல மாட்டீங்க. சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் முடியல. சரி, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறவராக இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இனி நீங்கள் அலைஞ்சு தெரியறதே கிடையாது. எங்கேயும் தெரியாதீங்க. தேவ சம்பந்தம் வருதுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்.